ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்னத்திற்கு தான் இந்த பதிவு. 47 நாட்கள், அதாவது நமக்கு செப்டம்பர் 13 வரை செவ்வாய் கிரகம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நாட்கள். சனியினுடைய பார்வையில் இருக்கிறது. செவ்வாய் நமக்கு லக்னத்துக்கும் 6க்கும் உடையவர். செவ்வாய் எப்படிப்பட்டவர்? தைரியத்தை கொடுப்பவர், துணிச்சலை கொடுப்பவர், தன்னம்பிக்கையை கொடுப்பவர் மற்றும் உற்பத்தி சார்ந்த அத்தனை விதமான தொழில்நுட்பங்களையும் தருபவர். டெக்னாலஜி அப்படிங்கிறது செவ்வாய் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், உங்களுக்கு மற்றபடி ஸ்பேர் பார்ட்ஸு சம்மந்தப்பட்டதாகட்டும், அனைத்து விதமான உற்பத்திகள் சார்ந்து நமக்கு செவ்வாய் வேலை செய்யக்கூடியவர். அதே மாதிரி வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அமைப்பை குறிக்கிறவர். ஹார்ட் ஒர்க். இப்போ ஒரு விளையாட்டுலேயே வீர விளையாட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி வேலையில் பார்த்திங்கன்னா மிலிட்ரிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுபோக ரொம்ப ஒரு நேச்சர் ஆஃப் ஒர்க்கு வேர்வை சிந்துற அளவுக்கும், உடலுக்கு உழைப்புக்கு தீனி போடுற அளவுக்கும் உடம்பை வருத்தி செய்யக்கூடிய வேலைகள். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கூலி தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்குங்கிறதையும் செவ்வாய் தர்றார். சில அமைப்பில் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை 50%, செலவுகள் மற்றும் நமக்கு உடல் பலகீனத்தை 50% வச்சிருக்கிறவராகவும் நம்மளுடைய விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் இருக்கார். நோய்க்கும் காரணம்னு எடுத்துக்கலாம், நோயின் அவஸ்தைன்னு எடுத்துக்கலாம், கடன் அவஸ்தைன்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் மகிழ்ச்சி, ஒரு உற்சாகமாக ஒரு உறவுகளை பகிர்ந்துக்கிறது, அதையும் வச்சுருக்கார். அப்படிப்பட்டவர் சந்தோஷத்துக்கு உண்டான ஸ்தானத்துக்கு தான் வந்திருக்கார். அது ஒரு நல்ல விஷயம். அதில் 3 பாதசாரமாக போகிறார். சூரியன் வழியாகவும், சந்திரன் வழியாகவும், தன்னுடைய செவ்வாயினுடைய நட்சத்திர வழியாகவும் போகிறார். ஆனால் இதில் அந்த சனியினுடைய பார்வை, சனி மட்டும் நமக்கு நல்லவர் இல்லையான்னா நல்லவர் தான். ஏன்னா இப்போ அவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார், மீனராசியில் இருக்கார். அது ஒரு பலமான அமைப்பு. ஆனால் அது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சனி நெகட்டிவ். வேலை வாய்ப்பு பெறுவதற்கு நெகட்டிவ். ஆரோக்கியத்துக்கும் சொந்த பந்தங்களுடைய உறவுகளுக்கும் மட்டும் சனி நல்லது செய்கிறவரான இடத்துல இருக்கார் ஒழிய, ஒரு வேலை வாய்ப்புக்கும் தொழிலுக்கும் பணவரவுக்கும் அவ்வளவு சிறப்பு இல்லைங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இந்த செவ்வாய் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த 2 பேருக்கும் ஆகாது. இயற்கையிலேயே நட்சத்திரங்கள் ராசி மண்டலங்களை அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்குன்னு. செவ்வாயினுடைய வீட்டில் தான் சனி நட்சத்திரம், சனியினுடைய வீட்டில் தான் செவ்வாய் நட்சத்திரம். இது காலத்தின் கட்டாயம். காரணம் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னு வரும்பொழுது ஒபீடியன்ட் வேணும். இப்போ மிலிட்ரி டிசிப்ளின்னு சொல்கிறோம். இந்த மிலிட்ரி டிசிப்ளின் எப்படி வரும்? ஒபே த ஆர்டர். அந்த ஒபீடியன்சி அங்கே கொடுக்குறவங்க இந்த 2 பேரும் தான். கட்டளை இடுங்கள், நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சனி நிற்பார். கட்டளை இடக்கூடிய அமைப்பிலையும் செவ்வாய் இருப்பார். சரி, இந்த 2 பேர் பார்த்துக்கிறதுனால அந்த நிகழ்வுகள் நமக்கு நல்ல நிகழ்வுகள் தான். என்னை பற்றி ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது, தெய்வ அனுகூலம் பெறுவது, இஷ்ட தெய்வத்தை நாடுவது, வேத பாராயணம் செய்வது, விளையாடுவது. சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்டு அதுவும் ஒரு கேம் தான். அதுபோக சினிமா, கலைத்திறமைகள், அது எல்லாமே நமக்கு ஒரு ஹாப்பியை கொடுக்குற இடத்துல தான், சந்தோஷம் மன திருப்தி அடைகிற இடத்துல தான் இந்த 2 பேரும் பார்த்துக்கிறாங்க.
ஸோ அந்த வகையில் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு சொந்த செயல்திறனை நாம் ஒரு கற்பனை வச்சுருப்போம். நான் இதை நினைக்கிறேன், அது நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம். அது எனக்கு நிறைவேறுச்சுன்னா நான் வெற்றி அடைஞ்சவனாக நான் ஃபீல் பண்ணிக்குவேன் அப்படின்னு நமக்கு திடீர்னு சில நிகழ்வுகள் மேலே ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ அது சனியும் செய்வார், செவ்வாயும் செய்வார். ஆனால் அந்த நிறைவேற்றத்தின் போது நமக்கு எதிர்பாராத சில நெருடல்களை கொடுப்பார். இந்த வார்த்தை தான் கரெக்டான வார்த்தை. நெருடல் அப்படின்னா என்னென்னா ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ பசங்க ஒரு அடம் பிடிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம்னு நம்மக்கிட்ட அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கு நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள அட்வைஸ் பண்ணுறோம். முதல்ல கேட்குறதில்ல. அப்புறம் 2 அடி அடித்து அவங்கள திருத்த பார்க்குறோம். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறதுக்கு சில விஷயங்களை செஞ்சு அவங்கள ஹாப்பி பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நமக்கு இன்பம் கிடைக்கும். நாம் ஆசைப்படுற விஷயத்தில் ஒரு துன்பத்தை கொடுத்து தான் அந்த இன்பத்தை பெற முடியும். அந்த துன்பம் என்பது மனதிற்கு பிடிக்காத சில விஷயமாக இருக்கலாம். ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்ததுங்க, என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் அவஸ்தை. அதில் ஒரு திருவிழாவுக்கு போனேன். அந்த திருவிழாவில் என்ஜாய் பண்ணணும்னு போனேன், ஆனால் கஷ்டப்பட்டு தான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு 47 நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு இப்போ 29லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும், அதாவது 2ஆம் பாதத்தில் தான் சனி இருக்கார். உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கார். இப்போ இந்த செவ்வாய் கிரகமானது கன்னி ராசியில் முதல்ல உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போகும்போது 29ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 3 வரைக்கும், அதில் செவ்வாய் சனி அம்சத்தில் கன்னியிலேயே இருப்பாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரத்தில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது, அந்த டைம்லேயும் 2ஆம் பாதத்தில் வரும் பொழுது சனியோட ஒரு 5 நாள் மெர்ஜ் ஆவார். அதுக்கப்புறம் செவ்வாய் நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் வரும்பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் அப்போவும் சனியோட அம்சத்தில் மெர்ஜ் ஆவார். ஸோ இதையெல்லாம் அக்யூரேட்டாக நம்ம டேட் போட்டு இது பண்ணுறதுக்கு பதிலாக டோட்டலாக அந்த 47 நாளுமே நம்ம என்ன சொல்கிறோம், அந்த கிரக நெருக்கம், கிரக சம்பந்தம், கிரக தொடர்பு, அதனுடைய தாக்கம் என்பது துக்கத்தை கொடுப்பதாகவும், சந்தோஷத்தின் நிகழ்வுகளிலே சில துக்கங்கள் நமக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும். இப்போ ஒரு டெலிவரி, குழந்தை பிறப்பு அப்படின்னா எவ்வளவு அவஸ்தைப்படுறோம். அது ஆனால் நமக்கு குழந்தை பிறப்பு நல்ல நிகழ்வு தான். அந்த அவஸ்தை என்பது தேவைதான். அது மாதிரி ஒரு அவஸ்தையை நாம் சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய கலைகள் நோக்கங்களுக்காகவும் சந்திக்கக்கூடிய காலம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.